உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவருடைய கோபம் இன்னைக்கு சரியாகுது. உங்கள் மேலே அவர் கோபமாக இருந்தார்ல, இனிமேல் கோபமாக இருக்க மாட்டார். ஆறிச்சு, அவருடைய கோபம் ஆறிச்சு. அவர் உங்ககிட்ட திரும்புகிறார். அங்கே இறக்கமே காட்ட மாட்டேங்கிறாருங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, எதையும் சரி பண்ணி தர மாட்டேங்கிறாரு, எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளோ கோபமாக இருக்காருங்க. இல்லை, தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார், எல்லாம் செய்து கொடுப்பார், உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் தவியாக தவிச்சிட்டு இருந்தீங்களே, தத்தளிப்பாக இருந்துச்சு, தவியாக தவிச்சிட்டு இருந்தீங்களே, அவர் கோபம் ஆறிச்சு, அதனால் உங்கள் பக்கம் திரும்பி வருகிறார். சரிங்களாங்க? அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது, எதுவுமே வராது. தேவன் எல்லாமே செய்து தருவார், பதிலும் சொல்லுவார். ஒரு ராஜா எதிரி நாட்டு படை எடுத்து வரும்போது கேட்குறார். அவர் பேர் சவுல் ராஜா. தேவன்கிட்ட வராரு, கொஸ்டின் கேட்குறார், தேவன்கிட்ட விசாரிக்க வராரு. ஆனால் தேவன் பதில் கொடுக்கவே இல்லை. பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 28:6 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஒன்றுமே பேசலை அந்த ராஜா கிட்ட. உடனே அந்த ராஜா பொறுமையாக காத்துட்ருக்கலாம். சவுல் ராஜாவை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவன் ஏற்கனவே 40 நாள் காத்துட்டு இருந்தான். கோலியாத் விஷயத்தில், அந்த ராட்சதன் விஷயத்தில் பொறுமையாக தான் இருந்தான். அடுத்த தடவை பெலிஸ்தர் படையெடுத்து வரும்போது அவனுக்கு பொறுமை இல்லை. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கல, எதுவும் செய்யலைன்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா அவர் கோபம் மாறிடுச்சு, உங்கள் பக்கம் திரும்பிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காத்துட்ருக்கணும். ஏன் சவுல்ராஜா 40 நாள் அந்த ராட்சதன் வரும்போதெல்லாம் 40 நாள் காத்துட்டு இருந்தாங்க தேவனுக்காக. ஏதோ ஒன்று காத்துட்டு இருந்தான். ஆனால் இவங்க பாருங்க, அந்த படை சுற்றி வளைச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே எங்கே போனால், அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண், செத்த ஆவிங்களோடு பேசுகிற ஒரு பெண்கிட்ட போய் நின்னான். அப்பெல்லாம் போயிடாதீங்கண்ணே, எங்கேயும் போயிடாதீங்க. எந்த மந்திரவாதிக்கிட்டேயோ எந்த ஜோதிடம் பார்க்குறவங்கக்கிட்டேயோ போயிடாதீங்க. சரிங்களாங்க? ஸ்ட்ராங்காக இருங்க, என்றைக்கும் போகாதீங்க. தேவன் பதில் கொடுப்பார். நான் குறி சொல்கிறவங்ககிட்ட போய் பதில் வாங்கிப்பேன், நான் ஜோசியம் பார்க்குறவங்ககிட்ட போய் நான் பதில் வாங்கிப்பேன். அப்படி போனீங்கன்னா இன்னும் தேவன் கோவப்படுவார். சவுல் மேலே அது பயங்கர கோபமாயிட்டார். அதுக்கப்புறம் கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களாங்க? நேற்று கூட நம்ம சேனலில் ஒழுங்காக நல்லா பார்ப்பாங்க, எத்தனையோ வருஷமாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க அந்த சிஸ்டர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க பையன் தொலைஞ்சிட்டாங்க, அவங்க தலைமறைவாயிட்டாங்க. அப்போ கேரளாலேயே ஃபேமஸான ஒரு ஜோதிடர் அவர் அவங்களுடைய பையனுடைய நட்சத்திரத்தையும் கேட்டிருக்காங்க, அவங்க ஜாதகத்தையும் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்கள் பையன் எங்கே இருக்கானுங்க நான் சொல்கிறேன்னு. ஆனால் அந்த சிஸ்டர் இந்து தான், அவங்க கொடுக்கவே இல்லை. என் தேவன் பதில் செய்வார், நான் கொடுக்க மாட்டேன். தேவன் கோபமாக இருக்கலாம், ஆனால் அவங்க காத்துட்ருக்காங்க. அதுவும் அவங்க பயங்கர ஃபேமஸான ஒரு ஜோதிடர். தைரியமாக அவங்க சொல்லிட்டாங்க, அந்த குடும்பம் ஃபுல்லாக இந்து தான். ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, என் பையனுக்காக தேவன் செய்வார் அப்படின்னு. அந்த ஜோஷியர் என் பையனுக்கு எதுவும் பார்க்க வேண்டான்னு. தேவன் பதில் கொடுக்கலன்னா நீங்கள் வேறு எங்கேயும் போயிடாதீங்க. அதான் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். காத்துருங்க, காத்துருங்க, காத்துருங்க. 40 நாள் சவுல் காத்துட்டு இருக்கும்போது அதிசயம் நடந்துச்சா இல்லையா? ஆனால் காத்திருக்காம அஞ்சக்காரி, அதாவது இந்த செத்தவங்களை எழுப்பி குறி கேட்குற பெண்கிட்ட போகும்போது தேவனுடைய கோபம் அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்கணும். பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் இருந்தானே, காத்திருந்தான் காத்திருந்தான் காத்திருந்தான். ஏன்னா அவன் பாவம் செய்தான், தேவனுக்கு ரொம்ப கோபமாக இருந்தார். நீங்கள் யோவான் 5:14 இங்கே எடுத்து படித்து பாருங்கள். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இப்போ நல்லா ஆயிட்டப்பா, தேவாலயத்தில் பார்த்து சொல்கிறாரு, இப்போ நல்லா ஆயிட்ட, ஆனால் திரும்பவும் பாவம் செய்யாத, அதிக கேடு வந்துரும்ன்றாரு.
இப்போ புரியுதா? 38 வருஷம் எந்த வாய்ப்பும் கொடுக்கல தேவன் அவனுக்கு. பெதஸ்தா குளத்தில் இறங்கவே அலோவ் பண்ணல அவர். இவனுக்கு சுகமே கொடுக்கக்கூடாதுன்னு அவனை ஓரமாக ஒதுக்கி வச்சார். ஆனாலும் அந்த பிள்ளை அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. தவம் இருந்து காத்துட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை. பரவாயில்ல, தேவன் ஒரு நாள் எனக்கு இரக்கம் செய்வார், நான் நிற்பேன், நான் காத்திருப்பேன். தேவனுடைய கோபம் 38 வருஷம் கழித்து ஃபுல்லாகவே ஆறிச்சு. அவனுக்கு பூரண சுகத்தை கொடுத்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம காத்துட்ருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு. தேவன் பேசலை, பதில் கொடுக்கல, எதுவுமே செய்யலை, நான் தவிச்சிட்ருக்கேன், நான் தத்தளிச்சிட்ருக்கேன், அப்போனா கூட பரவாயில்ல, அமைதியாகவே இருந்துருங்க. சரிங்களா? எந்த குறி கேட்குறவங்க கிட்ட போகாதீங்க, ஜோசியம் பார்க்காதீங்க, நாள் பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்க. தேவனை இன்னும் கோவப்படுத்துகிற மாதிரி ஆயிடுதுல்ல. காத்துருங்க, அது போதும். தேவன் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் பக்கம் திரும்புகிறேன், என் கோபத்தை அடக்கிட்டேன், ஆறிச்சு, கோபம் போயிடுச்சு, உங்ககிட்ட திரும்புகிறார், பதில் வரும், சுகம் வரும், ஆசீர்வாதம் வரும், நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.